ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்கள் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ரொம்ப சேஃப்டியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்பெஷல் டேயில் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல் பிகாஸ் இது வந்து சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்டட் வீடியோ. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் வந்துட்டு எலாஸ்டிக் கொல்யூஷனை பற்றி சொல்லுங்கள், ஸோ எலாஸ்டிக் கொல்யூஷன் இன் ஒன் டைமென்ஷனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இன் ஃபிசிக்ஸ். ஈவன் வந்துட்டு இது ஓரியன்டான கொஷின்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கூட கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு ஃபிசிக்ஸ் கொஷினை எப்படி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை ஒரு சாம்பிளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஈக்குவேஷன்ஸை வந்துட்டு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம எஸ்பெஷலி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் கொல்யூஷன். ஸோ அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீட்சி மோதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? மீட்சி மோதல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எலாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். நான் பழைய வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், நான் ஃபிசிக்ஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ குறைஞ்சபட்சம் இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் காலேஜ் லெவலில் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஓகேவா? ஸோ இப்போ மீட்சி மோதல் அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ மீட்சி மோதல் அப்படின்னா என்னென்னா, ஒரு மோதலுக்கு முன்னாடியும் மோதலுக்கு பின்னாடியும் இரு பொருள்கள் வந்து ஃபஸ்ட்டு மோதிக்குது. ஓகேவா? ஸோ அந்த இரு பொருள்கள் மோதும் போது மோதலுக்கு முன்னாடி இருக்கிற உந்தம் அதாவது மொமெண்டமும் இயக்க ஆற்றல் அதாவது நைட்டிக் எனர்ஜியும் சரியா, அதுவும் மோதலுக்கு பின்னாடி இருக்கிற ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற உந்தமும் இயக்க ஆற்றலும் எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். அப்படி சமமாக இருந்தால் அது மீட்சி மோதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புக்கில் டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மீட்சி மோதல் அப்படிங்கிறது இப்போ என்ன நீங்கள் பார்த்தீங்க. ஓகேவா? ஸோ ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடியும் ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னாடியும் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதா கான்செப்ட். அடுத்து இப்போது ஒரு பரிமாண மீட்சி மோதல் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எலாஸ்டிக் கொல்யூஷன் இன் ஒன் டைமென்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு புக்கில் வந்துட்டு M1 மற்றும் M2 நிறையுள்ள இரு மீட்சி பொருட்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள். இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், எப்பயுமே டெஃபனிஷன்ஸோ இல்லை எக்ஸாம்பிள்ஸோ நீங்கள் படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். இங்கே வந்து இரு மீட்சி பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்சி பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, மீட்சி அப்படின்னாவே எலாஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ எலாஸ்டிக் அப்படின்னா என்ன, அதை என்ன ஒரு இதுக்கு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, என்ன ஒரு பயன்பாட்டுக்கு உட்படுத்தினாலும் அது தன்னோட பழைய உருவத்தையே அடைஞ்சிரும். அதுதான் மீட்சி, எலாஸ்டிக். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே மீட்சி பொருட்கள் அப்படின்னு இங்கே சொல்கிறத வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரப்பர் பால்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரப்பர் பால்ஸ் உங்களுக்கு தெரியும், அது பவுன்ஸ் ஆனால் அதோட உருவம் மாறும், பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது பழைய உருவத்துக்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அதான் இரு மீட்சி பொருட்கள். ஓகேவா? இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக நான் உங்களுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ மோதலுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 பால்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஒன்று ரெட் பால், ஒன்று வந்துட்டு ப்ளூ பால். ஓகேவா? இந்த ரெட் பாலுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதாவது அதை நம்ம வந்து ஃபிசிக்ஸ் லாங்குவேஜில் தமிழில் நிறை அப்படின்னு சொல்லுவோம். நிறை அப்படின்னா இங்கிலீஷில் மாஸ். ஸோ M1. ஓகேவா? ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை டினோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புக்கில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ M1 நிறையுள்ள ஒரு பொருள். ஸோ ரெட் கலர் பாலை நம்ம M1 அப்படின்னு டினோட் பண்ணுறோம், ப்ளூ கலர் பாலை M2 அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது மாஸ் 1, இது மாஸ் 2. மாஸ் அப்படின்னா நிறை, தெரிஞ்சுக்கோங்க. மோதலுக்கு முன்னாடி இதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும், அதாவது வேகம். சரிங்களா? ஸோ அதை வந்து ரெட் பாலுக்கு U1 அப்படின்னு டினோட் பண்ணுறோம், ப்ளூ பாலுக்கு U2 அப்படின்னு டினோட் பண்ணுறோம். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ், மோதலுக்கு முன்னாடி. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில், அதாவது ஒரு பரிமாணம் அப்படிங்கும்போது நேர்கோட்டில் இயங்கிட்டு இருக்கிறதா அர்த்தம். ஒரே திசையில் ஒரே நேர்கோட்டில் இயங்கிட்டு இருக்கிறதா அர்த்தம். இப்போ மோதல் நடக்குது. மோதல் நடக்கும்போது புக்கில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
முதல் பொருள் இரண்டாவது பொருளை விட வேகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் புக்கில். நீங்கள் அதை கிளியராக படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ முதல் பொருளோட வேகம் u1 அப்படின்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பொருளோட வேகம் u2 அப்படின்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ u2வை விட u1ஓட வேகம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன நடக்குது? மோதல் நடக்குது. ஓகேவா? மோதல் அதாவது கொலிஜன் நடக்குது. ஸோ மோதலுக்கு அப்புறமா திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அது வந்து ஆக்டிவ்ல தான் இருக்குது ரெண்டுமே. அப்போ அதோட வேகம் வெலாசிட்டி என்னவா மாறுது? v1 அண்டு v2 அப்படின்னு மாறுது. ஓகேவா? ஸோ மோதலுக்கு முன்னாடி u1 u2, மோதலுக்கு பின்னாடி v1 v2. இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ளூ பாலை விட ரெட் பால் வந்து வேகமாக போய் கொலிஜன் ஆகுது. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, மொத்த இந்த மொமெண்டத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மொமெண்டத்தை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, பொருளுடைய நிறை மற்றும் அதனுடைய வெலாசிட்டி. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி சம்மேஷன் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து மொத்த உந்தம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மொத்த உந்தம் அப்படிங்கிறது மொமெண்டம். இங்கே என்ன கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம லால படிச்சிருக்கோம் அப்படின்னா, மோதலுக்கு முன்னாடியும் மோதலுக்கு பின்னாடியும் நடந்த விஷயம் சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அதாவது எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. நைட்டிக் எனர்ஜிலையும் சரி, உந்தத்துலேயும் சரி. ஓகேவா? ஸோ எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. அதனால் ஸோ இப்போ m1u1 ப்ளஸ் m2u2 ஈக்குவல் டு m1v1 ப்ளஸ் m2v2. ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி சம்ஸ்லாம் போட்டிருப்போம் இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம், செகண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், m1 கேட்டகரியெலாம் ஒரு பக்கமும் m2 கேட்டகரியெலாம் ஒரு பக்கமும் நம்ம கொண்டு வரோம். இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் காமனாக இங்கே நமக்கு m1 இருக்குது, காமனாக நமக்கு m2 இருக்குது. ஸோ அதை வந்துட்டு பொதுவாக வெளியே எடுத்தோன்னா ப்ராக்கெட்குள்ளே நமக்கு இந்த எலமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு புக்கில் வந்துட்டு இந்த ஃபைனல் ஈக்குவேஷனை தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பட் இதை வந்து நம்ம இப்படி தான் கொண்டு வரணும். இதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ரிலேட்டடான எக்ஸசைஸ் சம்ஸ் வரும்போது நீங்கள் மேக்ஸில் வந்து இந்த மெத்தடில் நிறையா சம்ஸ் போட்டிருப்பீங்க. பட் இது ஓரியன்டான எக்ஸசைஸ் சம்ஸ் வரும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லி புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. டைரெக்டாக இது கொடுத்துட்டு டைரெக்டாக இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மொத்த மொமெண்டம், கன்வர்சேஷன் ஆஃப் மொமெண்டத்துக்கான ஈக்குவேஷன் இது. அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நைட்டிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மொமெண்டம் முடிச்சிட்டோம், அடுத்து நைட்டிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ மொத்த நைட்டிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ணணும்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த ஈக்குவேஷனை வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேத்துக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் வரும், திடீர்னு எப்படிடா இங்கே ஆஃப் வந்தது, இங்கே எதுக்குடா ஸ்கொயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்பயுமே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபார்முலா படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த விதி உங்களுக்கு மறந்து போனாலும் அந்த ஃபார்முலாவை வச்சு உங்களால் விதி எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இது இயக்காற்றலோட விதி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே என்ன எழுதியிருக்கோம், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பிளாக k is equal to half mv ஸ்கொயர். ஓகே, இதை வச்சு நம்ம லாவை எழுதலாம். எப்படி அப்படின்னா, ஸோ இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது எம் நிறை, ஒரு பொருளினுடைய நிறையின் அரை மடங்கிற்கும் அதனுடைய வேகத்தின் 2 மடங்கிற்கும் சமம். சரிங்களா? அதைத்தான் இங்கே டினோட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, k ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இயக்காற்றலுக்கான விதி. இப்போ நம்ம இயக்காற்றலை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சுச்சுவேஷனை நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஹாஃப், ஸோ நம்ம இங்கே 2 பொருள் எடுத்திருக்கோம் நிறை. இங்கே எம்னா மாசுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 2 பொருள் எடுத்திருக்கோம். ஸோ m1, இங்கே v ஸ்கொயர் அப்படிங்கிறது வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, u1 ஒன்று இருக்குது, u2 ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் u1 அந்த ஸ்கொயர் அப்படியே இங்கே ஆகிடும். ஸோ அதே மாதிரியே அடுத்த m2க்கும் ப்ளூ பாலுக்கும் இது வந்து மோதலுக்கு முன்னாடி இருக்கிற செக்ஷன் ஈக்குவல்ட் இந்த பேட்டர்ன் வந்து மோதலுக்கு அப்புறம் இருக்கிற செக்ஷன். ஃபர்ஸ்ட் பாலோட மாஸ், தென் அதோட வெலாசிட்டி, செகண்ட் பாலோட மாஸ், அதோட வெலாசிட்டி.
ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகிடும் அப்படின்னா, ஸோ இந்த ஹாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு காமனாக வந்துட்டு டெலீட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் நமக்கு இந்த டேர்ம்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா. தென் அதுக்கப்புறம் டோட்டல் இந்த நம்ம மொமெண்டமில் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி M1 கேட்டகரிஸ் எல்லாம் ஒரு பக்கம், M2 கேட்டகரிஸ் எல்லாம் ஒரு பக்கம் அலைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் M1 காமனாக இருக்குது, அவுட் பண்ணுவோம். ஸோ அவுட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கிடைக்கும். ஸோ U1 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர், இந்த பக்கம் V2 ஸ்கொயர் மைனஸ் U2 ஸ்கொயர். ஓகே. ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் வரும். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டைரெக்டாக. இதை கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் டைரெக்டாக இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருந்து இந்த ஸ்டெப் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அண்ட் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு கிடைச்சது, ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ, ஸோ இந்த காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு டெலீட் ஆகி நமக்கு ஃபைனலாக இந்த இது கிடைக்கும். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், U1 கேட்டகரி ஒரு பக்கம், V2 கேட்டகரி ஒரு பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வரும். இதை ஆர்டர் பண்ணும்போது நம்ம இதை இப்படியும் எழுதலாம். ஓகேவா. ஸோ U1 மைனஸ் U2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் V1 மைனஸ் V2. இந்த மைனஸை நீங்கள் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். நீங்கள் இங்கே கேட்கலாம், ஏன் மேம் நம்ம இதோடய நிறுத்திடலாமே, எதுக்கு இந்த டேர்ம் எழுதணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மீட்சி மோதல் அப்படிங்கிறது ரியல் லைஃப்பில் ரொம்ப ரேரான ஒன். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இடத்துல ஒரு கொலிஜன் நடக்குது, ஒரு மோதல் நடக்குதுன்னா அங்கே கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ஆற்றல் இழப்பு ஏற்படும், ஆற்றல் லாஸ். ஓகேவா. ஸோ எனர்ஜி லாஸ் ஆகும். அது வந்து வேறு ஃபார்மேட்டில் லாஸ் ஆகும். எப்படின்னா ஒளியா சத்தமா அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸில் வந்து எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். அப்படி எனர்ஜி லாஸ் ஆகாமல் ஆஃப்டர் கொலிஜனுக்கு அப்புறமும் நமக்கு ஈக்குவலாக கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒன். ஸோ அதனால் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் இது வந்து ஈக்குவலாகவும் கிடைக்கலாம். இது வந்து எதிர் திசையிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு இதுக்கு கீழே இருக்க பேராகிராஃபில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பால் வந்து மோதுது. ஸோ மோதிட்டு நேர்கோட்டில் உங்களுக்கு அந்த பாலோடையே பயணிக்கலாம். இல்லைன்னா மோதின வேகத்தில் அந்த ரெட் பால் என்ன ஆகலாம் அப்படின்னா எதிர் திசையை நோக்கி நகரலாம். அப்படிங்கிறத டினோட் பண்ண தான் இந்த மைனஸை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயத்துலேயுமே நிறை வந்து சார்ந்தது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கான்செப்டில் வந்துட்டு நிறை வந்து இந்த கான்செப்டை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் கொஷினை படிக்கணும். ஒரு லாஸ் படித்தாலும் சரி, ஒரு ஈக்குவேஷனை படித்தாலும் சரி, என்ன டினோட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறையா பேர் இன்னொரு கொஷினு கேட்பீங்க, ஏங்க மேம் நம்ம XYன்னு பேசாமல் எடுத்துக்கூடாது, அது இன்னும் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு புக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, லெட்டர்ஸை. ஸோ M1 V1 அப்படின்னு யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் XYன்னு சொல்லி எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகும் வேரியபிள். அதனால ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ, லெட்டர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதையே யூஸ் பண்ணி ரியல் வேர்ல்டு எக்ஸாம்போட கம்பேர் பண்ணி படிக்க பழகிக்கோங்க. அண்ட் இந்த மீட்சி மோதலுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பில்லியார்டு டேபிள். ஓகேவா. ஸோ பில்லியார்டு டேபிளில் இருக்க பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி, ஒரே சைஸில், ஒரே வெயிட்டில், ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பாலை வந்து கிரவுண்டில் ஹிட் பண்ணி பவுன்ஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பேஸ்கெட் பால் மாதிரி. ஓகேவா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த எனர்ஜியும் லாஸ் ஆகாது. ஓகே. நீங்கள் வந்து அன்டில் த பால் வந்து கிரவுண்டில் போய் படுற வரைக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த எனர்ஜி அதே பால் திரும்ப உங்கள் கைக்கு வந்து கிடைக்கிற வரைக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பால் கரெக்டாக உங்கள் கைக்கு கேப்சர் ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த மீட்சி மோதலுக்கு ரெண்டு பெஸ்ட்டு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்லியார்டு டேபிள் கேம் ஒன்று, அண்டு பால் வந்து நீங்கள் பவுன்ஸ் பண்ணுறது. இன்னொன்று அணுக்களுக்கு இடையில நடக்கிற அந்த மோதலும் கூட இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்.
ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த 4 கண்டிஷன்ஸ் என்னென்ன, அந்த 4 கண்டிஷன்ஸ் இப்படி இருந்தால் ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டெரைவ் பண்ணி காட்டுறேன். அண்ட் ஹாப்பியாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அதை வச்சு தான் நான் அடுத்த வீடியோஸ் எல்லாம் நான் வந்துட்டு போடணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இது தவிர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம கெயின் நாலேஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.